கிட்ஸுக்கு லஞ்ச் பாக்ஸில் பேக் பண்ணுறதுக்கு ஒரு டேஸ்டியான குயிக்காக செய்யக்கூடிய சத்துக்கள் நிரம்பின சைட் டிஷ் ரெசிபியை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்டியான இந்த சைட் டிஷ் சப்பாத்தி, பூரி, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே மேட்சாக இருக்கும். இது நம்ம செய்யறதுக்கு ரெட் சென்னாவை ஓவர் நைட் ஊற வச்சுக்க போகிறோம். 8 ஹவர்ஸாவது ஊறினா தான் அது நல்லா சாஃப்டாக வேகும். கூடவே சேர்க்க போகிறது சத்துக்கள் நிரம்பின சோயா சங்க்ஸு. அதை சுடுதண்ணியில் போட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு ஸ்குவீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மசாலாவுக்கு ரொம்ப சிம்பிளாக 2 வெங்காயம், 4 பல் பூண்டு, 1 துண்டு இஞ்சி, 1 பச்சை மிளகா, இது மட்டும்தான் மசாலாவுக்கு சேர்த்து அரைக்க போகிறோம். இதில் வேறு எந்த ஒரு மசாலா பொருட்களும் சேர்க்க போகிறதில்ல. ஈவன் தக்காளி கூட இந்த கிரேவிக்கு சேர்க்க வேண்டாம். இது எல்லாத்தையும் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறோம். அடுத்தது ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அது காஞ்சதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க இந்த வெங்காயம், பூண்டு, இஞ்சி விழுத நல்லா வதக்கிடணும். அதோட பச்சை வாசனை போகிறதுக்கு 2லேருந்து 3 நிமிஷம் ஆகும். நெக்ஸ்ட்டு காரத்துக்கு மிளகாத்தூள், கரம் மசாலா பொடி, தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சப்பொடி இதையும் சேர்த்து நல்லா இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த சோயா சங்க்ஸை நல்லா ஸ்குவீஸ் பண்ணிவிட்டு இதில் போட்டு பெரட்ட போகிறோம். அது தண்ணி இல்லாமல் இருந்ததுனா தான் மசாலாவில் நல்லா கோட்டாகி டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இதுவும் ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் நல்லா வதக்கிட போகிறோம். வதக்கினதுக்கப்புறம் அந்த மசாலா மொத்தமும் இந்த சோயா சங்க்ஸில் அப்சர்வ் ஆகிடும். அடுத்தது நல்லா வேக வச்சுருக்க கொண்டக்கடலை, 1 கப் அளவுக்கு கொண்டக்கடலையே இதில் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா பெரட்டிடலாம். இது ஒரு 2 மினிட்ஸ் வதங்கினா போதும். இது எல்லாம் நல்லா கலந்து வந்ததுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றி ஒரு 5 நிமிஷம் நல்லா பாயில் பண்ணிடணும். அது நல்ல கிரேவி பதத்துக்கு வர்றதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகும். நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி தழைகள், கருவேப்பிலை தூவிட்டோன்னா ஃபேண்டாஸ்டிக்கான டேஸ்ட்டில் இருக்கக்கூடிய இந்த சத்தான கிரேவி ரெடி ஆகிடுச்சு. சோயா சங்க்ஸோட இந்த சென்னா சேர்க்கறனால டேஸ்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். யூஸ்வலாக நம்ம பொட்டேட்டோ சேர்ப்போம். ரெகுலராக செய்கிற கிரேவிலேயே கொஞ்சம் வேரியேஷன் காட்டணுன்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதே நேரத்தில் குழந்தைங்களுக்கு தேவையான எல்லா சத்துக்களும் இந்த டிஷ்ஷில் கிடச்சிரும்.